ஹலோ மக்களே, சினிமாவில் ப்ரொடியூசராக கெரியரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் கலக்கிட்டு இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவரோட சீக்ரெட் என்னன்னு தெரியுமா? அதாவது அவரோட ரெட் ஜெயின் மூவிஸில் தயாரித்த முதல் படமே விஜய் நடித்த குருவி தான். இந்த சூப்பர் ஹிட் படம் எப்போ வந்துச்சு, எந்த இயரில் வந்துச்சு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இன்னும் நிறைய படங்களை இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா ஆதவன், மன்மதன் அன்பு, ஏழாம் அறிவு, நீர்ப்பறவை, வணக்கம் சென்னை, இதில் தொடங்கி இப்போ பெரிய ஸ்கேலான இந்தியன் 2, தக் லைஃப், விக்ரம், இது மாதிரியான சூப்பர் ஹிட் மூவிஸ்லாம் ரெட் ஜெயின் நிறுவனம் மூலமா இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோவா எப்போ திரையில கால் பதிச்சார்னா, அழகே அழகே அழகின் அழகே நீயடி, வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு, இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது நேரம் ஞாபகம் வந்திருக்குமே. உதயநிதி ஸ்டாலினும் அன்ஷிகா மோத்வானி காம்போல வெளிவந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி, அந்த படத்துல தான் ஹீரோவா ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்தாரு. இதுல ஸ்டார்ட் பண்ணி கெத்து, கதிர்வேடன் காதல், நண்பேண்டா, கண்ணே கலைமானே, சரவணன் இருக்க பயமே, சைக்கோ, பொதுவாக என் மனசு தங்கம், நிமிர், கடைசியாக மனிதன், இந்த மாதிரி படங்கள்ல ஹீரோவா மலம் முத்திரை பதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சினிமாவுக்கே குட் பை சொல்லிட்டு மக்கள் சேவையில் பிஸி ஆயிட்டாருங்க. மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல 2023 வெளிவந்த மாமன்னன், இந்த படத்துல தான் கடைசியா அவர் ஹீரோவா நடிச்சாரு. இதுக்கப்புறம் தான் அவர் ரியலா மாறிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் களத்தில் ஒரு புயல் மாதிரி கிளம்பி இப்போ சினிமாவில் அனல் பறக்க போகுது உதயநிதி ஸ்டாலினோட ரீஎன்ட்ரி பஸ். இதை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றின சின்ன இன்ஃபர்மேஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதையும் மறக்காமல் சொல்லிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் 3 வருஷமாக எந்த ஒரு படத்திலையும் நடிக்கல. ஆனால் இப்போ ஒரு படம் நடிக்க போகிறாருன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது நம்ம உலக நாயகன் கமலஹாசன் ஆல்ரெடி இவரை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் அது முடியாமல் போச்சு. இந்த விஷயத்த மாமன்ன மேடையிலே நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு. அந்த படத்தை தான் இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டைரக்டர் பற்றியும் மற்ற நடிகர்களை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் எந்த ஒரு தகவலும் இல்லை. சீக்கிரமாகவே வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ரீஎன்ட்ரியில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் இவர் வச்சு மூவி எடுக்க ஓகே டைரக்டர் ராஜேஷ், மாரி செல்வராஜ், இது மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் ரெடி என்கிறார்கள். சரி, இதெல்லாம் விடுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் பாலிடிக்ஸில் தான் இருக்க போகிறாரு, சினிமாக்கெலாம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாரு, நம்மளெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறாரு, ஹீரோவாக மறுபடியும் தியேட்டரில் வர போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவரோட சன் இன்ப உதயநிதியை ஹீரோவாக ஆக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. இதில் எது நடந்தா உங்களுக்கு ஹாப்பி அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். உதயநிதி ஸ்டாலின் பாலிடிக்ஸ்லேயே இருக்கணுமா, இல்லை ஹீரோவாக நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுமா, இல்லை அவரோட சன்னை ஹீரோவாக்கி அழகு பார்க்கணுமா அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டுக்கு ரீல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.